But this formula very important. Please note. Okay, numerical பார்ப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாபிக் போலாம். Irreversible adiabatic process. Please note this topic. Irreversible adiabatic process. Irreversible adiabatic process. Now, case 1 again. Case 1. That is called free expansion. That is free expansion. It means what? P external that equal to 0. Because of P external 0, W 0, adiabatic nala Q 0, Q 0 nala is 0. Delta G 0, so delta H 0 and delta U 0. Everything is 0, right? Important, please note. Therefore, delta U also 0, delta H also 0. Which process? Irreversible adiabatic process. Case 1. Now, what is case 2? Case 2, if P is not equal to 0. Case 2. When P external is not equal to 0. Therefore, Q adiabatic Q 0, work 0 கிடையாதானே? Work formula என்ன? Work is equal to minus P external, then V2 minus V1. Okay, therefore, delta U formula வந்து NCVM T2 minus T1. அதே delta H formula NCPM, very important. NCPM T2 minus T1. Okay, important, please note. This is about what? adiabatic class, ஓகேவா? சில கிராஃப்லாம் சொல்ல போறேன், சில பாயிண்ட் கீ பாயிண்ட் ஆட் பண்றோம், ஓகேவா? ஓகே, நோட் பண்ணீங்க. This two formula important. This two formula important. Please note. Okay. Note. In case of expansion, this is volume, this is pressure. Okay, கவனிங்க, நிறைய கிராஃப் தரும். இது என்ன கிராஃப், இது என்ன கிராஃப், இது என்ன கிராஃப், இது என்ன கிராஃப். ஓகேவா? கவனிங்க, இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கா? இது ஐசோபாரிக். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வால்யூம் கான்ஸ்டன்ட், இது ஐசோ கோரிக். என்ன பண்ற, உன் கட்டவரல் இருக்குல்ல, அந்த கட்டவரல இந்த பாயிண்ட்ல, கட்டவரல இந்த இதுல வச்சு, ஓகேவா, வச்சுட்டு கிளாக் வைஸ் போங்க. அந்த கட்டவரல அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு கிளாக் வைஸ் போனா, இது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஏ எடுத்துக்கோ, இது ஏ எடுத்துக்கோ, பி எடுத்துக்கோ. எது ஃபர்ஸ்ட் வரும் கிளாக் வைஸ் போனா? ஏ வருமா, பி வருமா? If you rotate clockwise direction, which will come first, A or B? Which is will come first? Hello.
இந்த எல்லோ கலர் டாட்ல உங்க கட்டவரில் வச்சுட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் வரும்? ஏ ஃபர்ஸ்ட் வருமா, பி ஃபர்ஸ்ட் வருமா ரொட்டேட் பண்ணும்போது? எனிவன்? வெரி குட். ஏவா? ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் வருது? பேர் ஐசோபாரிக். திஸ் ஐசோபாரிக். செகண்ட் வருது பேர் என்னது? ஐசோ தர்மல். சாரிமா, ஐசோ தர்மல். செகண்ட் பேர் என்ன? அடியாபட்டிக். திஸ் ஐசோ தெர்மல். திஸ் இஸ் அடியாபட்டிக். இம்பார்ட்டன்ட் பீஸ். இப்ப கிராஃப் ஏபி மட்டும் பாருங்களா. ஏபியில எதுக்கு ஒர்க் அதிகம்? ஐசோதர்மலா ரிவர்ஸ் அடியாபட்டிக்கா? விச் ஹேவிங் மோர் ஒர்க்? சொல்ல முடியுமா? விச் ஹேவிங் மோர் ஒர்க்? ஐசோதர்மல் அடியாபட்டிக், எது ஒர்க் அதிகம்? ஒர்க். வாட் இஸ் ஒர்க் சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் ஒர்க்? ஏரியான்றது கவுனா? எதுக்கு ஏரியான்றது கவு அதிகம்? ஐசோதர்மலுக்கு அடியாபட்டிக்கா? செக் பண்ணுங்க. விச் இஸ் ஹேவ் மோர் ஏரியான்றது கவு? ஐசோதர்மல் அடியாபட்டிக்? ஐசோதர்மல். வெரி குட். ஏன்? இந்த ஃபுல் ஏரியா என்ன? இந்த ஃபுல் ஏரியா எதுக்கு? ஐசோதர்மல். இந்த ஏரியா எதுக்கு? இந்த ஏரியா எதுக்கு மட்டும்? ஐசோ அடியாபட்டிக். ரைட்டா இல்லையா? சார், இதோட ஒர்க் ஜீரோ. ஐசோகோரிக்கா ஐசோபாரிக்கா? எதோட ஒர்க் ஜீரோ? எதோட ஒர்க் ஜீரோ? ஐசோபாரிக்கா ஐசோகோரிக்கா அடியாபடிக்கா ஐசோதர்மலா? விச் ஒர்க் கேன் பி ஜீரோ? விச் ப்ராசஸ் ஒர்க் இஸ் ஜீரோ? ஐசோகோரிக். ஓகே, வெரி குட். அப்ப ஐசோபாரிக், ஐசோதர்மல், அடியாபடிக் எதுக்கு ஒர்க் அதிகம்? ஃபர்ஸ்ட் ஐசோபாரிக்கா? ஒர்க் ஆஃப் ஐசோபாரிக். ஒர்க் கேன் பி ஒன்லி பாசிட்டிவ். ஓகே, ஐசோபாரிக். தென் ஐசோதர்மல். தென் ஒர்க் ஆஃப் ஐசோதர்மல். தென் ஒர்க் ஆஃப் வாட்? அடியாபடிக். எதுக்கு எல்லாமே எக்ஸ்பான்ஷன் சொல்றேன். எது கிடையாது? கம்ப்ரஷன் கிடையாது. கம்ப்ரஷன் அப்படியே உல்டா. ஓகே, இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். இந்த வெரி சிம்பிள். ஐசோபாரிக் ஐசோகோரிக் வெரி சிம்பிளி ஃபைண்ட் அவுட். ஐசோவா தர்மலா அடியாபடிக் நம்ம அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு கிளாக் வைஸ் போனோம். கிளாக் வைஸ் போனா ஃபர்ஸ்ட் வருது ஐசோதர்மல், செகண்ட் எனி கிராஃப் தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது கம்ப்ரஷனோ இல்ல எக்ஸ்பான்ஷனோ, அந்த அந்த பாயிண்ட்ல வச்சு கிளாக் வைஸ் போற ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து ஐசோதர்மல், செகண்ட் அது அடியாபடிக். தட் இஸ் ஃபிக்ஸ். ஸ்மால் ட்ரிக்ஸ். ஓகேவா? அது ஃபார் ஃபைண்ட் த ப்ராசஸ். போலாமா? எழுதிங்க. நெக்ஸ்ட் கம்ப்ரஷன். நெக்ஸ்ட் எழுதிங்க. கம்ப்ரஷன். This is volume. This is pressure. Okay, இதான் கிராஃப்.
This is A. பாயிண்ட் மாத்து. ஆமா, இது A, இது A, இது B, இது C, இது D. A என்ன கிராஃப்? வாட் இஸ் A? ஐசோகோரிக்கா? A என்ன கிராஃப்? A which one? ஹலோ, A. A என்ன, B என்ன, C என்ன, D என்ன? A ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐசோபாரிக்கா, ஐசோகோரிக்கா, அடியாபடிக்கா, இல்ல என்னது? ஸ்ட்ரைட் லைன் எது வால்யூம் கான்ஸ்டன்ட்? தட் இஸ் ஐசோகோரிக். Now what is D? Isobaric. Now tell me, PC எது ஐசோதெர்மல்? B யா C யா? என்ன பண்ண சொன்னாங்க உங்களை? சி சார். வெரி குட். பாயிண்ட் என்ன பண்ணுவோம்? கிளாக் வைஸ். எது கிளாக் வைஸ்? சியா? ஃபர்ஸ்ட் சி என்னது? சி வந்து உங்களுக்கு ஐசோ, சி இஸ் ஐசோதெர்மல், ரைட்? திஸ் இஸ் ஐசோதெர்மல். திஸ் இஸ் adiabatic. This is adiabatic. எது ஒர்க் அதிகம்? பிகா, சிகா, டிகா? ஏக்கு 0. எதுக்கு ஒர்க் அதிகம்? ஒர்க். ஹலோ, விச் ஒன்? டிகா? வெரி குட். டிக்கு ஒர்க் அதிகமா? ஏரியா அண்டர் த கர்வ். டிக்கு அதிகமா, சிக்கு அதிகமா, பி? ஏரியா எதுக்கு அதிகமா? ஏரியா அண்டர் த கர்வ். இது இந்த இந்த வேல்யூஸ். இது ஃபுல்லா தானே? இது இந்த வேல்யூஸ். ஓகேவா? எழுதிங்க. கம்பரேஷன் எது வேல்யூ அப்படின்னா, ப்ளீஸ் நோட். அடியாபடிக் ஃபர்ஸ்ட். ஒர்க் அடியாபடிக், தென் ஒர்க் ஆஃப் ஐசோதர்மல், தென் ஒர்க் ஆஃப் ஐசோபாரிக். இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். ஒன் மோர் பாயிண்ட் ஐ கோயிங் டு ஆட். டேட்டா பாயிண்ட் சொல்லி நோட் பண்ணீங்க. நோட். ஃபார் எக்ஸ்பான்ஷன், the work reversible always greater than work irreversible. Important, please note. Similarly, for compression, expansion, this is a compression. For compression, the work irreversible always greater than work reversible. For this 2 point, I will send one graph. Okay, group graph on. Based on graph, we can understand very easily. Okay, important, please note. Let's follow. Okay, this topic is equipartition theorem. We must study class over. Equipartition theorem.
இது எதுக்கு நாட் எழுதிக்கோ டு ஃபைண்ட் அவுட் this is to find out this is used to find out molar internal energy of gas molar the internal energy of gas molar internal energy of gas that is um. This I'm going to find out. What is the formula now? The CVM that equal to dou um by dou t at constant volume. Important, please note. எழுதி. ஓகே, இப்போ ஒரு மாலிகுல்ல நீ இன்டர்னேஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? அதுல வைப்ரேஷன் ரொட்டேஷன் இதெல்லாம் தெரியணும். ஓகே, அதெல்லாம் கண்டுபிடிச்சா we can find out what total இன்டர்னேஷன். ஓகே, அது என்ன பண்ணணும்னா I going to apply degree of freedom for the concept. ஓகே, degree of freedom very important. இது அகைன் கேஷஸ் டீப்பா படிப்போம். இப்போ I going to explain only briefly. ஓகே, degree of freedom that is DOF. It is a total நம்ம அப்படின்னா என்ன? It is the total number of motion shown by a molecule molecules that equal to therefore the degree of freedom that equal to 3n is the formula that equal to 3n. What is n mean? Number of atom. N is equal to number of atom. Important, please note. Okay, ரெண்டு கேஸ் இருக்கு, மோனோட்டாமிக் கேஸ், டையாட்டமிக் கேஸ். Okay, I'm going polyatomic gas. Okay, ரெண்டு பார்க்கலாம். எழுது. First one monoatomic gas. எழுதிங்க. First one monoatomic gas. Monoatomic gas. Okay, turning example helium, neon, etc. Okay, now what is degree of freedom? Degree of freedom is equal to 3n. Now what is n for monoatomic? N is equal to 1. Therefore the degree of freedom that equal to 3. It means என்ன concept na? Okay, number of translation mode, translate degree of freedom, translation. Okay, this I will discuss in gaseous state detail. I will give data 3 for rotational mode, rotational degree of freedom, rotational 0, total 3 தானே, 0 தான் எல்லாமே. Vibrational degree of freedom that also equal to 0. Important, please note. சொல்லலாமா? நான் இருக்கா மோனோட்டமிக் CV வேல்யூ என்ன? Monatomic CV value. Any idea? Monatomic CV CP value. Okay, let us சொல்றோம். ஓகேவா? இப்போ எழுதுங்க. நெக்ஸ்ட் இது மோனோடைம் முடிச்சா நெக்ஸ்ட் ஐ கோ ஃபார் டைஅட்டாமிக். நெக்ஸ்ட் எழுதுங்க. டைஅட்டாமிக் கேஸ். Diatomic gas.
that is hydrogen, nitrogen, Cl2, O2, etc. Okay. Now, what is N value? Diatom inner 2. Therefore, the degree of freedom that equal to 3n. That equal to 3 into 2. Now, what is answer? Answer is 6. Important, please note. Now, N translation mode 3 now. N translation degree of freedom that equal to 3. A rotation mode இருக்குல்ல, N rotation is based on the shape. The N rotational degree of freedom. It is based on shape. Okay. இப்ப லீனியர் மாலிகுலா இருந்தா diagonal linear தான் almost linear molecular இருந்தா for linear molecules the rotational degree of freedom that equal to 2 linear இருக்கணும் ஓகேவா இப்ப diagonal linear தானே O2 எல்லாம் diagonal linear தான் ஓகே அது வந்து பெண்டா இருக்க முடியாது ஓகே அப்ப டிரான்ஸ்லேஷன் 3 ஆச்சு ஓகேவா ரொட்டேஷனல் 2 ஆச்சு 5 ஆச்சு வைப்ரேஷனலுக்கு 2 கான்செப்ட் இருக்கு லீனியர்னா ஒரு கான்செப்ட் கேள்வி நெக்ஸ்ட் இதுலயே வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இது ஓவர் ஓகேவா இது இங்கே க்ளோஸ் பண்ணிடுறாரு இப்போ இதுலயே வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இது ரொட்டேஷனல் இது வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆல்சோ இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் is based on shape. It is based on shape. என்ன ரெண்டு ஃபார்முலா இருக்கு லீனியர் நான் லீனியர் ஓகே லீனியர் இருந்தா 3n minus 5 நான் லீனியர்னா 3n minus 6 இத பாத்தீங்கன்னா two different case are there. Linear. If it is linear, the number of vibrational degree of freedom that equal to 3n minus 5. 3n minus 5. இப்ப இதுல பாருங்களா நம்ம சிம்பிளா N2 எடுக்கலாம் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமா 3 டிரான்ஸ்லேஷனா லீனியர் 2 ரொட்டேஷனா 3 in 3 எவ்வளவு 9 minus 5 எவ்வளவு 4 சார் 9 minus 5 வந்து 4 எவ்வளவு ஆச்சு 3 3 சார் எவ்வளவு ஆச்சு சார் 2 3 சார் 6 6 minus 5 1 ரைட்டா இல்லையா வைப்ரேஷன் 1 ரொட்டேஷன் 2 டிரான்ஸ்லேஷன் 3 டோட்டல் 6 ஆச்சா சார் சிமிலர்லி then non-linear. In case of non-linear, the number of vibrational degree of freedom that equal to 3n minus 6. Important, please note. These formulas are important. Okay, ma. This is about today class. Tomorrow I will give one table. Okay, contribution towards CV, CP பார்த்துட்டு then completely I going to discuss numericals. Assignment 2, 3 will complete. Assignment 4 also we try to complete. Assignment 3, 4 இல்ல 3, 3.1 I will complete tomorrow. Tomorrow இல்ல day by day. Okay. Before Sunday we have to complete. Doubt இருந்தா கேட்கலாம். Any doubt? One by one you can ask. The formula important. Jam exam data question வரும் புரியுது formulasலாம். Any doubt? Any doubt? No doubt. Okay, Bhavi. See you tomorrow. Tomorrow you have class. Okay? நாளைக்கு பார்க்கலாம். ரிவைஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்தா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? We'll see the next class. Okay? Bye.